அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை தந்த ஆண்டவருக்கும் நம்முடைய சபை போதகர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஆமென். நல்லா கவனிங்க. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அல்லேலூயா. இப்ப இந்த வசனத்திற்கான தலைப்பு என்னவென்றால், பிரமாணத்தின்படி வாழுகிற மனிதன் ஒரு நாளும் பிசகி நடப்பதில்லை. நல்லா கவனிங்க. எந்த தேவ மனிதன் தேவன் கொடுத்திருக்கிற இந்த பிரமாணத்தின்படி வாழுகிறானோ அவனுடைய நடைகளில் அவனுடைய செயல்களில் ஒன்று என்ன செய்யாது, பிசகுவதில்லை அல்லது தோல்வி அடைவதில்லை. அல்லேலூயா. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எல்லா இடங்களிலும் எல்லா காரியங்களிலும் ஜெயம் கொடுக்கக்கூடியவராகவே இருக்கிறார். இந்த 37ஆம் சங்கீதத்தை கவனிக்கிற போது இரண்டு காரியங்களை இந்த சங்கீதக்காரன் மூலமாக ஆவியானவர் சொல்லுகிறார். ஒன்று, பிரமாணத்தின்படி வாழுகிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்தும் அவரவர் பிரியத்தின்படி வாழுகிற மனிதனுக்கு வரக்கூடிய ஆபத்தை குறித்தும் இந்த 37ஆம் சங்கீதம் நமக்கு போதிக்கிறது. ஆசீர்வாதத்தையும் சொல்லுது, ஆபத்தையும் சொல்லுது. பிரமாணத்தின்படி வாழுகிறவனையும் சொல்லுகிறது, அவரவர் பிரியத்தின்படி அவரவர் இஷ்டத்தின்படி வாழுகிற அந்த மனிதனை பற்றி போதிக்கிறது. 23ஆம் வசனத்தை கவனிங்கள். நல்ல மனுஷனுடைய நடைகள், அந்த வார்த்தைகளை கவனிங்க. நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். இப்ப கொஞ்சம் கவனிங்களேன். இந்த ரெண்டு வசனங்களை ERV என்கிறதான ஒரு மொழிபெயர்ப்பில் இவ்விதமாய் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பிரமாணத்தின்படி வாழுகிற மனுஷன் ஒரு படை வீரனை போல கம்பீரமாக நடக்கிறான். அல்லேலூயா. எப்படிங்க? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற மனுஷன் ஒரு படை வீரன். படை வீரன் யாரு? ராணுவ வீரன். ஒரு ராணுவ வீரன் எப்படி நடப்பான்? கம்பீரமா. இல்லையா? நீங்க டிவிகள்ல பார்க்கலாம், அணிவகுப்புகள்ல பார்க்கலாம். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை இதைத்தான் சொல்லுகிறது. லேவியராம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில தேவன் நம்முடைய நுகத்தடிகளை முறித்து நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும்? ஒரு படை வீரனை போல கம்பீரமா வாழணும். நுகமில்லாத
நிமிர்ந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி வாழ வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயத்தை இந்த வேத பகுதி சொல்லுகிறது. என்ன? 31 மறுபடியும் கவனிங்கள். அவனுடைய தேவன் அருளிய வேதம் இருதயத்தில் இருக்கிறது. யார் இருதயத்தில்? இந்த வசனம் யாரை பத்தி சொல்லுது? அதுக்கு மேல உள்ள வசனத்துக்கு போங்க. நீதிமானுடைய வாய் நீதிமான். அப்ப நீதிமானுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஏனென்றால் நீதிமானுடைய இருதயத்திலே தேவன் அருளிய வேதம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப யாரு நீதிமான்? ஹலோ, யார் நீதிமான்? நிறைய பாட்டெல்லாம் பாடுறோம், நீதிமான் நான், நீதிமான் நான். இல்ல, யாரு நீதிமான்? நீதிமான் என்ன அர்த்தம்? ஆதியாகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், தேவன் அதை நீதியாக எண்ணினார் அப்படின்னு சொல்லலாம். அவனை நீதிமானாக மாற்றினார் என்றும் சொல்லலாம். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கிரியையினாலே அல்ல, தேவனுடைய கிருபையினாலே, இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நீதிமானுடைய நடைகளில் ஒன்றும், சொல்லுங்க, நீதிமானுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. சரி, இப்ப ஒரு கேள்வி என்னவென்றால், ஒரு மனுஷன் விசுவாசத்தினால நீதிமானாகிறானா அல்லது கிரியையினால் நீதிமானாகிறானா? சொல்லுங்க. ஏண்டா பவுலின் நிருபங்கள் ஃபுல்லா நீங்க படிச்சீங்கடா, விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்கிற சத்தியத்தை பவுலடிகளார் அழுத்த திருத்தமா சொல்றாரு. ஆனா யாக்கோபு புத்தகத்துக்குள்ள போகும்போது 2ஆம் அதிகாரத்திலே கிரியையினாலே மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான் அப்படிங்கிற சத்தியம் ஆழமாக போதிக்கப்படுகிறது. இப்ப நம்ம கிருபையை விசுவாசத்தினால நீதிமானா இல்ல கிரியையினால நீதிமானா? எப்படியோ நீதிமானுங்க, அதை விடுங்க. எப்படியோ நம்மள நீதிமானா? அப்படியா? நல்ல சத்தியத்தை கவனிங்க. இது ரெண்டுமே உண்மை. முதல்ல நீதிமான் என்றால் அதனுடைய பொருள் தேவனுக்கு முன்பாக நிற்பவன். அல்லேலூயா. நீதிமான் என்ன அர்த்தம்? தேவனுக்கு முன்னாடி நிற்பவன் அல்லது நிற்பதற்கு தகுதி உள்ளவன். இப்ப தேவனுக்கு முன்னாடி நிக்கணும்டா கிரியையில செய்ய முடியாது. அவரை விசுவாசித்தால் போதும், நாம் தேவனுக்கு முன்னால நீதிமானாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இப்ப தேவனுக்கு முன்னாடி நின்று இருக்க முடியுமா? நம்ம சமுதாயத்துக்குள்ள வாழ்றோம், ஒரு பட்டணத்துக்குள்ள வாழ்றோம், ஒரு தேசத்துக்குள்ள வாழுகிறோம். அப்படி என்றால் விசுவாசத்தினால் தேவனுக்கு முன்னால நீதிமான், கிரியையினால் மனிதனுக்கு முன்னால் நீதிமான்களாக நிற்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அப்ப விசுவாசிக்கவும் செய்யணும். இரண்டாவது, அந்த விசுவாசத்தை நம்முடைய கிரியைகளிலே வெளிப்படுத்தி மனுஷனுக்கு முன்பதாக, அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், தேவனுக்கு முன்பாக மாத்திரம் அல்ல மனிதருக்கு முன்பதாகவோ யோக்கியமானதை செய்யுங்கள். அல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் யெகோவா நிசியாக ஜெயம் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர்
அவருடைய ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய நடைகள் பிசகாதிருக்க வேண்டும் என்றால் தேவன் அருளிய வேதம் எங்க இருக்கணும்? இன்னைக்கு நிறைய பேருக்கு வேத வாக்கா இருக்கு. யாருடைய வாக்கு வேத வாக்கா இருக்கு? மனைவி சொல்றது சிலருக்கு வேத வாக்கா இருக்கு. சில உறவுகள் சொல்றது சிலருக்கு வேத வாக்கா இருக்கு. சில பிரசங்கிமார்கள் சொல்லுவது சிலருக்கு வேத வாக்கா இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுகிறது என்னுடைய நடைகளில் ஒன்றும் பிசகாதிருக்க வேண்டும் என்றால், நன்றாய் கவனிங்கள், என் இருதயத்தில் என்ன இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. இல்ல வேதம் இல்ல அப்படி சொல்லல, பைபிள் அப்படி சொல்லல. பாருங்க, தேவன் அருளிய வேதம். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாங்க? தேவன் அருளிய வேதம். நமக்கு நாளை தினத்திலிருந்து வேத பாடம் இருக்கிறது. அதுல வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து தான் இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையிலிருந்து ஒரு 10 காரியங்கள், எதுக்கடுத்து எது நடக்கும், எதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை தான் எபிரேய கலாச்சாரத்தோடு எபிரேய பின்னணியங்களோடு நாம் தியானிக்க போகிறோம். இன்னைக்கு நிறைய நேரம் நமக்கு என்ன தெரிகிறது இல்ல, எதுக்கடுத்து எது நடக்க போகுது அப்படிங்கிற விஷயமே நம்ம இருதயத்தில் எல்லாருக்கும் கையிலேயாவது வேதம் இருக்கா? ஹலோ, கொஞ்சம் தூக்கி காட்டுங்க பாப்போம். பரவாயில்லை, கையிலேயாவது இருக்குது. ஆனா ஆண்டவர் எதிர்பார்ப்பது எங்கங்க? கையிலேயே வச்சுக்கங்க. அதுக்கு பைபிள் இல்லாம வந்துடாதீங்க, கையிலேயே வச்சுக்கங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது தேவன் அருளிய வேதம் எங்க இருக்கணும்? நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் நல்லா கவனிங்களே, இன்னைக்கு நிறைய இடங்கள்ல தத்துவங்கள் பேசப்படுகிறது. எப்படிங்க? சபைகள்ல பிரசங்கங்கள்ல எல்லாமே என்னங்க? தத்துவங்கள். இப்ப எல்லாம் நல்லா நிறைய படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, நிறைய படிச்சவங்க வந்துட்டாங்க. அதனால தத்துவங்கள் பேசப்படுகிறது. ஒருவேளை கேட்கறதுக்கு சில விஷயங்கள் எப்படி இருக்கும்? நம்மளை உற்சாகப்படுத்துறது மாதிரி, கொஞ்சம் உசுப்பேத்துறது மாதிரி இருக்கும். ஆனால் அந்த போதனைகள் உண்மையானதா என்றால் அது என்னது? கிடையாது. நல்லா கவனிங்க, நான் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிங்கள். கிறிஸ்தவம் என்பது தத்துவங்கள் அல்ல, அது தனித்தன்மை கொண்டது. எப்படிங்க? கிறிஸ்தவம் என்பது என்ன கிடையாது? தத்துவம் கிடையாது, அது தனித்தன்மை கொண்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கப்பல் எங்க கட்டுவாங்க? ஹலோ, கப்பல் எந்த இடத்துல வச்சு கட்டுவாங்க? கடலோரத்துல, துறைமுகத்துல. ஆனா நோவா எங்க கப்பல் கட்டுறாரு? கட்டாந்தரையிலே கட்டுகிறார், கட்டாந்தரையிலே கட்டுகிறார். பகல்ல யாராவது மீன் பிடிக்க போவாங்களா? அது மீன்பிடி தொழிலுக்கு முரணானது. இரவுல தான் மீன் பிடிக்கணும். ஏன்னா கடல் தண்ணீர் மேலே குளிர்ந்திருக்கிற போதுதான் கீழே இருக்கிற மீன்கள் எங்க வரும்? அதத்தான் பேதுரு சொல்றாரு, நாங்கள் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே. அப்ப மீன் பிடிப்பதற்கு தகுதியான நேரத்துல போய் எங்களுக்கு என்ன செய்யல? கிடைக்கல. மத்தியான வெயில்ல கூட்டிட்டு போறியா? அதனாலதான் முதல்ல மறுப்பு தெரிவிக்கிறான். ஆனா வலைய போட்டு என்ன பண்றாங்க? நீங்க நல்லா கவனிக்கணும். கடலை யாராவது பிளந்ததாக வரலாறு இருக்கிறதா? வானத்திலிருந்து அக்கினி வந்ததாக வரலாறு இருக்கிறதா? அப்படி என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் தத்துவங்களை கொண்டதல்ல, அதற்கென்று
இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். யார் விசுவாசிக்கிறாங்களோ, அதனால பைபிள் சொல்லுது, வாசிங்களே, பிலிப்பியர் 4 அதிகாரம் 7 வசனம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 7 வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எப்படிங்க? எல்லா புத்திக்கும் மேலான அப்படின்னு அர்த்தம். கவனிங்க ஐயா, கர்த்தருடைய காரியங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள் அது தத்துவங்கள் அல்ல, தனித்தன்மை கொண்டது. அத உங்க புத்திக்கு என்ன செய்யாது. ஹலோ, நீங்க பெரிய படிப்பாளியா இருக்கலாம், பெரிய ஞானவானா இருக்கலாம், நிறைய தெரிஞ்சவங்களா இருக்கலாம். ஆனா உங்க அறிவுல, உங்க காரியத்துல அவருடைய செயல் என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய புத்திக்கும் மேலாக கிரியை செய்யக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. சகோதரி ஒருத்தி வர்றாங்க, ஐயா வயித்துல கட்டி, போதகர் ஒருவர் செவிக்கிறார். திரும்ப ஸ்கேன் பண்ணி பார்க்கறாங்க, கட்டி இல்ல. எப்படி, எங்க போச்சு, எப்படி போச்சு, எந்த வழியா போச்சு, யாராவது சொல்ல முடியுமா? கர்த்தரே செய்தார், கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது. அல்லேலூயா. அதனால மனுஷ புத்தியில, மனுஷ அறிவில நாம் தேவனுடைய செயல் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் தேவன் இன்றைக்கும் தம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்திலே வேதம் 37 சங்கீதம் சொல்லுகிறது போல, படை வீரனை போல நிமிர்ந்து நடக்கணும், படை வீரனை போல கம்பீரமாய் நடக்க வேண்டும் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம இருதயத்தில் என்ன இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. தேவன் அருளிய வேதம். யாரோ சொன்ன வேதம் இருக்க கூடாது. யாரோ ஒருத்தர் யூடியூப்ல பேசுறது உள்ள வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. யாரோ ஒருவர் இணையதளத்தில் பேசுறத உள்ள வச்சுட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. தேவன் அருளிய இந்த வேதம் யார் கையில் இருக்குதோ அவன் ஒரு நாளும் பிசகி நடக்க மாட்டான், பிரமாணத்தின்படியே நடப்பான். அவனுடைய காரியங்கள் ஒரு நாளும் தோற்று போகாது. அல்லேலூயா. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தோல்விகள் என்பதே 37 அதிகாரம் 7 சங்கீதம் 31 வசனம் மறுபடி வாசியுங்கள். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. இப்ப இந்த வார்த்தையை கவனிங்க. தேவன் அருளிய, பைபிள்ல மோசே வருகிற வரைக்கும் தேவனுடைய வார்த்தை வாய்மொழியில தான் இருக்கு, பேச்சு வழக்கில தான் இருக்கு, எழுத்து வடிவத்துல. என்ன முத கடவுளுடைய வார்த்தையை எழுத்து வடிவத்துக்கு கொண்டு வந்தவன் யாருங்க? மோசே தான் கொண்டு வர்றாரு. அப்ப அவர் காலத்து வரைக்கும் கடவுள் பேசுறாரு, ஆண்டவர் பேசுறாரு, ஏசப்பா பேசுறாரு, ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் இடைபடுகிறார். இப்போது கவனிங்கள். அப்ப வாய்மொழியில் இருக்கிறது. யோசேப்பு என்கிற ஒரு பரிசுத்தவான் இருக்கிறான். அந்த யோசேப்பு என்கிற பரிசுத்தவான், நமக்கு எல்லாத்துக்கும் அவருடைய சம்பவம் தெரியும். எதுலையாவது விழுந்தாரா? பொருளாசையில விழுந்தாரா? பண ஆசையில விழுந்தாரா? பெண்ணாசையில விழுந்தாரா? எந்த இடத்திலாவது அவர் பிசகினார், சறுக்கினார், தோல்வி அடைந்தார் அப்படி சொல்ல முடியுமா? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அப்படி என்ன அர்த்தம்? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் நடைகள் ஒன்றும் பிசகவில்லை, அவன் தொட்டதெல்லாம்
துளங்கும்படியாக வெற்றி அடையும்படி தேவன் அனுக்கிரகம் செய்தார். ஏனென்றால் வாய்மொழியில் சொல்லப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தை அவன் இருதயத்தில் இருக்கிறது. இதைத்தான் 105 சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வசனம் அவனை புடமிட மட்டும். அப்ப எந்த மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள தேவன் அருளிய வார்த்தைகள் இருக்கிறதோ அவன் எந்த செயலையும் தோற்று போகவே மாட்டான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாய்மொழியில் பெற்ற அவனே, அவன் காலத்துல கடவுளுடைய வார்த்தை வாய்மொழியில தான் இருக்குது. வாய்மொழியில் வேதம் பெற்றவனே இவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்வான் என்றால், வெற்றி அடைவான் என்றால், இன்றைக்கு நமக்கு எப்படி இருக்குதுங்க பைபிளே? சொல்லுங்க. எழுத்து வடிவத்தில் இருக்கு. அப்ப வாய்மொழியில் பெற்றவனே வெற்றி அடைவான் என்றால், எழுத்து வடிவத்தில் பெற்றிருக்கிற நாம் எந்த அளவுக்கு வெற்றியுள்ளவர்களாக வாழ வேண்டும்? இன்னைக்கு வெற்றி இருக்கா? பாட்டுல தான் இருக்கு வெற்றி. வெற்றி கோடி பிடித்திடுவோம் நாம் வீர நடை, பாட்டுல தான் இருக்கு. ஆனா வாழ்க்கையில, நான் போன வாரம் எங்க சர்ச்சில் சொன்னேன், 2 கொரிந்தியர் 5:17 ஒரு வசனம் இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அதை கிரேக்க மொழியில மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஒருவன் தேவனுக்கு சொந்தமானால் அல்லது தேவனுக்கு சொந்தமானவர்கள் புது சிருஷ்டியாய் இருக்கிறார்கள். யார் புது சிருஷ்டி? ஹலோ, தேவனுக்கு, நம்ம தேவனுக்கு சொந்தமா இல்ல தேவனை சொந்தமா பார்க்கிறோமா? எத்தனை பேர் சொல்ல முடியும் தேவனை தாயா நான் முதன்மையான சொந்தமா? ஆனா சொந்தக்காரை கஷ்டப்படுத்தின உடனே பாட்டு பாடுவோம். என்ன பாட்டு? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. இப்ப ஏசப்பா கேட்டா எப்படி பாடுவார் தெரியுமா? இப்ப நம்ம இப்படி பாடுவோம், யா நீதாயா சொந்தம், வேற ஒருத்தனுமே. இப்ப ஏசப்பா எப்படி பாடுவாருண்டா? நீங்க பாடுவீங்க, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. ஏசப்பா சொல்லுவாரு, போன வாரம் எங்க போன நல்லா நீயும் பார்த்து சொல்லு, ஞாயிற்றுக்கிழமை எங்க போன நல்லா நீயும் பார்த்து சொல்லு. அவரை சொந்தங்கிறது. ஆனா ஞாயிற்றுக்கிழமை எங்க வர்றது இல்ல, சர்ச்சுக்கு வராம சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போயிட்டு காது குத்துக்கு போயிட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புது சிருஷ்டியாய் வாழுகிற வாழ்க்கை, தேவனை தரித்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, வெற்றியுள்ள வாழ்க்கை எப்ப வாழ முடியும்டா? தேவன் அருளிய வேதம், கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. 40ஆம் சங்கீதம் 7 வசனம் 8 வசனம். அப்பொழுது நான் இதோ வருகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவை பற்றின தீர்க்க தரிசன சங்கீதம் இது. ஆண்டவர் சொல்றாரு, இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறதே, உமக்கு பிரியமானவைகளை செய்ய. இயேசப்பா எங்கேயாவது பெசங்கினாரா? 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்திருக்கிறாரு. எங்கேயாவது அவருடைய செயல்கள் தோற்று போனதாக வரலாறு இருக்கிறதா? சாத்தானை ஜெயித்தார், சகல வியாதிகளை ஜெயித்தார், மரணத்திலிருந்து உயிர் தெழுந்து ரோம சர்க்கார் போட்ட அந்த கல்லை தகர்த்தெறிந்து ரோம சர்க்காரையே ஜெயித்தார். அல்லேலூயா. அதனாலதான் சொன்னாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன்.
அவர் இருதயத்தில் இருக்கு. அல்லேலூயா. இந்த 31ஆம் வசனத்தை மறுபடியும் கவனியுங்கள். 31, 37, 31. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும். இந்த வார்த்தையை கவனிங்களே. தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில். இந்த இருதயத்தில் அப்படின்ற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை பெலிப்போ. பெலிப்போ அப்படின்னா அவனுடைய ஆழ் மனதில் இருக்கிறது. எப்படிங்க? தேவன் அருளிய வேதம் அந்த பெலிப்போ என்பதற்கு 3 அர்த்தம். என்னென்றா, ஆழ் மனதில் இருக்கிறது, ஆத்துமாவில் இருக்கிறது, அவனுடைய ஆசையாய் கலந்திருக்கிறது. அவன் ஆசையே என்னதான் ஐயா? நீதிமானுடைய ஆசையே என்னதான்? வசனத்தின்படி வாழ்வது. அல்லேலூயா. நீங்க எல்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்தா அப்படியெல்லாம் ஒண்ணு எங்கிட்ட இல்லையான்ற மாதிரி இருக்கு. நீதிமானுடைய ஆசை என்னங்க? அவனுடைய ஆசையில தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வார்த்தை நம்ம ஆசையில் இருக்குதா? நம்ம ஆத்துமாவில் இருக்குதா? நம்ம இருதயத்தில் வச்சிருக்கிறோமா? நம்முடைய ஆழ் மனதிலே இருக்கிறதா? யாருடைய இருதயத்திலே, ஆத்துமாவிலே, ஆசையிலே தேவனுடைய வார்த்தை இருக்கிறதோ அவனுடைய நடைகள், அவனுடைய செயல்கள் ஒன்னு தோத்து போகாது. அவன் இந்த உலகத்திலே, இந்த தேசத்திலே ஒரு படை வீரனை போல கம்பீரமாக நடப்பான், நிமிர்ந்து நடப்பான். அல்லேலூயா. இந்த உலகத்துல, இந்த தேசத்துல நம்ம கம்பீரமா நடக்கணும், நிமிர்ந்து நடக்கணும், கடன் இல்லாமல் நடக்கணும், சுகபோகம் நல்ல ஆசீர்வாதத்தோடு நடக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது தேவன் அருளிய வேதம். வேற வேதம் வந்துடக்கூடாது. இந்த யூடியூப்ல இந்த அவர் சொன்னாரு, அந்த பாச சொன்னாரு, இந்த பாச சொன்னாரு. என்ன இப்ப பைபிள் உலகத்துல ஒரு பழமொழி உண்டு, சாத்தானும் சொல்லுங்க சொல்லுங்க சாத்தானும் வேதம் ஓதுவான். சாத்தானு என்ன செய்யும்? ஆமா, தவறான ஆட்களும் வேதத்தை பேசுவார்கள். நீங்க பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, உங்களுக்கு தெரியும். என்ன வருகையை பத்தி தான் பேச போறோம். இன்றைக்கு அநேகர் வேதத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நிறைய மக்கள் திசை மாறி போகிறார்கள். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதம் 31 வசனத்தை பாருங்களேன். நீங்க வசனத்தை மட்டும் பாருங்க, நான் சொல்றேன், நான் சொல்லி முடிக்கிறேன். அவனுடைய தேவன். அப்ப இந்த வேதம் என்ன வேதம்? இறைவன் அருளிய வேதம். இது என்ன வேதம்? இறைவன் அருளிய வேதம். ஒரு தேவ மனுஷன் இருந்தான். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே ஒரு தேவ மனிதன் இருக்கிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். அவன் சொன்னது போலவே பலிபீடம் வெடித்து சிதறுகிறது. யெரொபெயாம் ராஜா கையை நீட்டி எதிர்த்து பேசுறான். கை நின்றுகிருச்சு. உடனே தேவ மனுஷன் ஜெபம் பண்றான், கை சரியாயிருச்சு. உடனே ராஜா கூப்பிடுறாரு, ஐயா தெரியாம பேசிட்டே, அரண்மனைக்கு வாங்க, நல்ல சாப்பிட்டு ராஜ சாப்பாடு சாப்பிட்டு கை நிறைய காணிக்கை நிறைய வாங்கிட்டு போயான்றாரு. இந்த தேவ மனுஷன் சொல்றான், என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், போன வழியே திரும்பாத, எவன் வீட்லயும் சாப்பிடாதன்னு சொல்லி இருக்காரு. அதனால நீ ராஜ சோரை போட்டாலும் ஓ வீட்டுல கை நினைக்கிறதா சொல்லிட்டான். சொல்லிட்டு கழுதையில ஏறி போய்கிட்டு இருக்கான். அங்கிட்டு இருந்து ஒரு வயசான, இத கேள்விப்பட்ட பைபிள போட்டிருக்கு,
நீங்க யாரும் கோச்சுக்க கூடாது, வயசானவங்க. கிழவனான தீர்க்கதரிசி தன்னுடைய பிள்ளைகளோடு வர்றான். பிள்ளைகளோட வந்து, ஐயா எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க. உடனே இந்த தேவ மனுஷன் ராஜா கிட்ட சொன்னதை இங்கேயும் சொல்றான். ஐயா ஆண்டவர் சொல்லி இருக்காரு, போன வழியா திரும்பாதே யார் வீட்லயும், அதனால நான் வரலங்க. பாஸ்டர் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல பாஸ்டர், நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன், ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி அவரை சாப்பிடும்படி அழைத்து வா என்று சொன்னான். என்ன சொன்னாரா? இந்த கிழவனான தீர்க்கதரிசி பைபிள் சொல்லுது 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் பொய் சொன்னான். என்னங்க என்ன சொன்னான்? இந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன கதை, என்ன கதை சொல்றாரு? ஏஞ்சல் கதை சொல்றாரு. என்ன கதை? நான் செபித்துக் கொண்டிருந்தேன், ஒரு ஏஞ்சல் இறங்கி வந்து உன்னை அழைத்து வரும்படி சொன்னார், உனக்கு சாப்பாடு. இப்ப நிறைய பேர் இவனாவது பரவாயில்லை, இப்ப லேட்டஸ்டா நாங்க பரலோகத்திலே போய் சாப்பிட்டு வரோம்ன்றாங்க. இது எந்த வேதத்தில் இருக்குன்னு தெரியல. நான் தான் பரலோகத்தில் இருந்தவர், இருக்கிறவர், இறங்கினவர், ஏறினவர்ன்றாரு. இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க? பவுல் அற்புதமான ஊழியக்காரன், பவுல் அற்புதமான ஊழியக்காரன். அவன் தன் அனுபவத்தை சொல்றான். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நான் பரதேசுக்குள்ள எடுத்துக்கொள்ளப்பட்டேன். பரதேசுண்டா பரலோகத்தின் முற்றம், பரலோகத்தினுடைய அதான் பரதேசு. அப்படிப்பட்ட பரிசுத்தவான் சொல்றான், நான் பரலோகத்தின் முற்றத்துக்கு போனேன், ஆனா மாமிசத்துல போனா ஆவியில போனான்னு எனக்கு நிதானம் இல்லைங்கிறாரு. இப்ப இருக்காளுங்க என்ன சொல்றாங்க? நீங்க நம்ப மாட்டீங்கன்னு சொல்லித்தான் நான் தூதனுடைய ரெக்கையை உடைச்சிட்டு வந்தேன்னு கோழி இறங்க காட்டிக்கிருக்கேன் ஒரு ஆளு இந்தியாவில். நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தான் நான் என்ன செஞ்சிருக்கேன்? தூதனுடைய ரெக்கையோட, அது கோழி இறகு. ஒருத்தர் சொல்றாரு, சமயத்தில் இறந்து போயிட்டாரு, நான் சோப்பு போட்டு குளிச்சல், அது சொல்ற லக்ஸ் சோப்பு போட்டு குளிச்சுக்கிட்டு இருந்தேன், மேலெல்லாம் போட்டுட்டேன், முதுகுக்கு போட்டு முதுகு எட்ட மாட்டேன், ஐயோ முதுகு போட முடியலையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த பொழுது ஒரு கரம் வந்து எனக்கு முதுகிலே. இப்ப ஏசப்பாவுக்கு இப்ப இந்த வேலையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர். நல்லா கவனிக்கிறீங்களா? அப்ப நீங்க நிறைய பேருடைய இருதயத்துல என்ன இல்ல? இந்த ஏஞ்சல் கதையை கேட்ட உடனே நல்ல தேவ மனுஷன் ஏமாந்து விட்டான். போய் வீட்டுல சாப்பிட்டு வெளியே கொஞ்சம் தூரம் போறான், ஒரு சிங்கம் அடித்து இந்த நல்ல தேவ மனுஷன் செத்து போயிட்டான். இப்படித்தாங்க கடைசி நாட்களிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கிற. அப்ப அந்த வஞ்சனைக்கு நீங்கள் உட்படாமல் இருக்க வேண்டும் என்றால், உங்கள் செயல்கள் வெற்றியாய் மாற வேண்டும் என்றால், ரகசிய வருகையிலே தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், தேவன் அருளிய வேதம் நம் இருதயத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த வேதம் 31 வசனத்தை பாருங்க, பைபிளை மட்டும் பாருங்க. இறைவன் அருளிய வேதம், பைபிளை பாருங்க, பைபிளை பாருங்க, 31 வசனம். இருதயத்தில் இருக்க வேண்டிய வேதம். அல்லேலூயா. இந்த வேதம் எங்க இருக்கணும்? இருதயத்தில் இருக்க வேண்டிய வேதம். 3, பிசகுவதில்லை என்றால் வேற மொழி எழுதப்பட்டிருக்கிறது, இடரல் ஏற்படுத்தாத வேதம். இந்த வேதம் ஒரு நாள் என் வாழ்க்கையில கொண்டு வராது, இடரலை கொண்டு வராது. இது என்னை விழ வைக்காது, விழுந்து கிடக்கிறவனையும் தூக்கி விடுகிற வேதம் தான் பரிசுத்த வேதம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் விழுந்து கிடக்கிறவனையும் தூக்கி எடுக்கிற வேதம். 23, இறைவனுக்கு இயேசுவுக்கு உகந்தவனாய் என்னை மாற்றுகிற வேதம். இந்த வேதம் என்ன வேதங்க ஐயா? உங்க கரங்களில் இருக்கிற இந்த வேதம் இறைவன் அருளிய வேதம், இருதயத்தில் இருக்க வேண்டிய வேதம்.
யாருக்கும் இடரலாய் இல்லாத வேதம். அல்லேலூயா. இறைவனுக்கு உகந்தவர்களாய், கடவுளுக்கு உகந்தவர்களாய் நம்மை மாற்றுகிற வேதம் தான் இந்த பரிசுத்த வேதம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அதிகமா எதை படிக்கணும் சொல்லுங்க? படிக்கிறோம்ன்ற பேர்ல இங்க போக கூடாது. இது தூக்கவே கூடாது. இது என்ன செய்யக்கூடாது? இதுல போய் பைபிளை பார்க்க கூடாது. இதுல போய் செய்தி கேட்க கூடாது. உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் ஒரு அறையில உட்கார்ந்து நீங்களும் தேவனும், நீங்களும் வேதமும் உட்கார்ந்து பைபிளை படிங்க. கர்த்தர் உங்களோட பேசுவாரு. கர்த்தர் உங்களுக்கு நல்ல வெளிப்பாடுகளை தருவாரு. நீங்க எந்த அளவுக்கு, எங்க பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு பாருங்க, இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கணேஷ் பிரதர் கொடுத்த பைபிள். அல்லேலூயா. அவரை மறக்க முடியாது. ஏன்னா பைபிளை பார்க்கும் போது அவர் ஞாபகம் வந்துடும். அவர் என் பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, எசேக்கியேல் வேதத்தை சும, வேதம் உன்னை பல தேசங்களுக்கு சுமந்து கொண்டு போகும். இந்த வார்த்தையை சம, இதை சுமந்தால் இது உன்னை பல இடங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. நீதிமானியுடைய இருதயத்தில் தேவன் அருளிய, இதுதான் வேதம். இதுதான் வேதம். இந்த வேதம் உங்க இருதயத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய செயல்கள் அனைத்தும் வெற்றியாகவே இருக்கும்.